என்ன காரணம் தெரியும்ல, அப்புறம் எதுக்காக பிடிவாதம் பிடிக்கிறீங்க? குழந்தைங்களுக்காக தான். அப்புறம் உங்களுக்காகவும் தான். பிரியாவுக்கும் பானுவுக்கும் சின்ன வயசா இருக்கும்போது நீங்க அபிதாவோட சேர்ந்து மும்பைக்கு போனது, அது மட்டும்தான் பிரியாவோட மனசுல அப்படியே ஞாபகம் இருக்கு. அதனாலதான் பிரியாவும் மும்பைக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. இந்த போட்டோவை பாருங்களேன். நீங்களும் அபிதாவும் இதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. இந்த போட்டோல நீங்க 2 பேரும் வானத்தை பார்த்துக்கிட்டு நட்சத்திரங்களை என்ற மாதிரியே இருக்கு. அப்புறம் இது பிரியாவோட சேர்ந்து அபிதா எவ்வளவு அழகான வீடை கட்டியிருக்காங்க. அப்புறம் இதுல அந்த வீட்டை பூக்களால எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. நீங்களும் அபிதாவும் இந்த போட்டோல சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது ப்ளீஸ் நிறுத்துங்க. இல்லங்க, இன்னைக்கு நான் அமைதியா இருக்க போறதில்ல. குழந்தைங்க மட்டும் இல்ல, அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாருமே இதைத்தான் விரும்புறாங்க. நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களோட முழு வாழ்க்கையும் நீங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட அம்மா அப்பா நீங்க இவ்வளவு கவலையா இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அபிதா இல்லாத என்னோட இந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அதை மாத்த முடியாது. அபிதா இல்லாத வாழ்க்கையா? ஆனா நீங்க தானே சொன்னீங்க அபிதாவும் அபிதாவோட ஞாபகங்களும் எப்பவும் உங்க கூடவே இருக்குன்னு. அப்புறம் எப்படி நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு... நீங்க எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்க ஆர்த்தி, ஆனா என்னோட பதில் இது ஒண்ணுதான். நான் மும்பைக்கு வர முடியாது. அங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மூலையிலயும் அங்க ஓடுற நதியிலையும் அபிதாவோட ஞாபகங்கள் மறைச்சுக்கிட்டு இருக்கு. அங்க வீசுற காத்து அபிதாவோட வாசனையை எனக்கு உணர்த்துக்கிட்டே இருக்கும் ஆர்த்தி. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எனக்கு அவளை ஞாபகப்படுத்துது. அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும், கதவு, ஜன்னல், மரம், செடி, கொடி எல்லாம். அப்படின்னா அப்புறம் ஏன் நீங்க அந்த ஞாபகங்களோட வாழ மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அவங்க உங்க கூட தான் இருக்காங்கன்றத நீங்க ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் அதுல இருந்து ஓட பாக்குறீங்க? அந்த வீட்டை அபிதா எவ்வளவு ஆசையாவும் அழகாவும் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருக்க மரம், செடி, கொடியை எவ்வளவு ஆசையா வளர்த்திருக்காங்க. அத நீங்க திரும்பவும் பார்க்க விரும்பலையா? ஒரே ஒரு தடவை அது எல்லாத்தையும் சுத்தி பார்த்து நிம்மதி அடைஞ்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க, அபிதா இன்னும் உங்க பக்கத்திலேயே இருக்க மாதிரி தோணும். அதுக்கப்புறம் கலைஞ்சு போன உங்களோட கனவுகள் நிச்சயமா ஒரு புது வடிவம் எடுக்கும் நான் நம்புறேன். நீங்க வேணா போதும் ஆர்த்தி. என்ன பத்தியோ அபிதாவை பத்தியோ பேசுறதுக்கு நான் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், அபிதாவுக்கு சொந்தமான எந்த பொருளையும் நீங்க தொடக்கூடாதுன்னு. என்ன பேச்சு இதெல்லாம்? 2 மருமகளும் ஒரே நேரத்துல வெளியில போக கூடாதா என்ன? ஆர்த்தி அக்காவும் நானும் இந்த வீட்டுக்கு ஒன்னா தானே வந்தோம். அது வரைக்கும் எல்லாத்தையும் விஜய் அக்கா தானே பாத்துக்கிட்டாங்க. இந்த 2-3 நாளைக்கு அவங்களால பாத்துக்க முடியாதா?
இந்த அத்தைக்கு என்ன போக விடாம இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு. இரு இரு இரு, என்ன பண்ற பிரீத்திமா? இது உப்பு, சக்கரை கிடையாது. சாரி அத்தை, நான் இத சரியா கவனிக்கல. ஆ, என்னால புரிஞ்சுக்க முடியுது. கஷ்டமா தானே இருக்கும். நீயும் பிரதீப்பும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிங்க. இந்த ஊரை சுத்தி பார்க்க உங்க 2 பேருக்கும் முழு உரிமை இருக்குது. இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்களே, ஹொனிமூன் கொண்டாட. ராஜேஷும் ஆர்த்தியும் எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க தானே. இப்ப அவங்க ஊரை சுத்தி பார்த்து என்ன பண்ண போறாங்க? அண்ணி இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. ஒருவேளை ஆர்த்தி நடுவுல வராம இருந்தா அவங்க நிச்சயமா இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல அத்தை, ஆர்த்தி அக்காவுக்கு எப்படி தெரியும் இத பத்தி தான் நான் பேச வந்தேன்னு? இதுல அவங்க தப்பு எதுவும் இல்ல. அந்த ஆர்த்திக்கு எல்லாமே தெரியும். அவ முகத்தை பார்த்து நீ எடை போட்டுடாத. எனக்கு இந்த அண்ணிய பார்த்ததா ஆச்சரியமா இருக்கு. நீயும் பிரதீப்பும் சந்தோஷமா வெளியே போயிட்டு வரணும்னு இந்த அண்ணியே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நீயே வாயை திறந்து சொல்லும் போதாவது அவங்க இதுக்கு சரின்னு சொல்லணும்ல. ராஜேஷ் கூட போக மாட்டேன்னு தானே சொன்னா. அப்படி இருந்தும் அவனை எல்லாரும் கட்டாயப்படுத்தி போன்னு தானே சொன்னாங்க. என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. ஒரே குடும்பத்துல இருக்க 2 மருமகளுங்களை வேற மாதிரி நடத்துறத பாக்கும்போது என் கண்ணுல கண்ணீரே வருது. இப்படி எல்லாம் நடக்கணும்னு தான் அந்த ஆர்த்தி எதிர்பார்க்கறா. நீ வேணா பாரு, ராஜேஷ சமாதானம் பண்றேன்னு சொன்னால நிச்சயம் சம்மதிக்க வைப்பா. அவ புருஷனையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு அவ ஜாலியா கிளம்பிடுவா. அப்புறம் நீ காஃபி போடுறது சமைக்கிறதுன்னு இந்த வேலைய பாத்துக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது நடக்கணும்னு ஆசைப்படுறல்லம்மா. அப்படின்னா நான் சொல்றத செய்யி. அந்த ஆர்த்தி ராஜேஷ சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நீ உன்னோட அன்பான இனிப்பான பேச்சுல உங்க அத்தைய நீ கைக்குள்ள போட்டுக்க. உன்னோட சந்தோஷம் விருப்பம் இதெல்லாம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்றேம்மா. எனக்கு என்ன வந்தது? நீ போனா என்ன, அந்த ஆர்த்தி போனா என்ன? ஆனா என் மனசுக்கு வேதனையா இருக்கு. உனக்கு ஒரு அநியாயம் நடக்கும் போது அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீயும் பிரதீப்பும் தான் சின்னஞ்சிறுசுங்க, சந்தோஷமா இருக்கணும். ராஜேஷும் ஆர்த்தியும் தான் ஏற்கனவே வாழ்க்கைய நல்லபடியா அனுபவிச்சவங்களாச்சே. ஆனா அத்தை, அவங்க இத ஒத்துப்பாங்களா? ஐ மீன், அத்தை என்னையும் பிரதீப்பையும் வெளியில போக விடுவாங்களா? விடுவாங்க, நிச்சயமா விடுவாங்க. நான் அந்த ஆண்டவன் கிட்ட இதத்தான் வேண்டிக்க போறேம்மா. இந்த தடவை ஆர்த்தியோட முயற்சி கண்டிப்பா தோத்து போகணும்னு. அவ போகலன்னா நீதானே போவ. புரியுதுல்ல? போ, அன்னைக்கு போய் காஃபியை கொடுத்துட்டு வா. ஆறி போது பாரு. முடிஞ்சா அப்படியே கொஞ்சம் பேசி பாரு. சரி. ஆர்த்தி செல்லம், சொல்லுங்கம்மா. உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நானும் உங்க அப்பாவும் கிளம்புறோம். என்ன விஷயம்? ராஜேஷ் மும்பைக்கு வரமாட்டேன்னு சொன்னதுல உனக்கு வருத்தமா இருக்கா? இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தானேம்மா. எல்லாருக்கும் முன்னாடி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரை எதை பத்தியும் யோசிச்சு பார்க்கல, யாரோட ஃபீலிங்ஸ பத்தியும் யோசிச்சு பார்க்கல. உண்மையிலே ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு. நீயும் அந்த மாதிரி தானே பிடிவாதம் பிடிக்கிற? அந்த கடவுள் உங்க 2 பேரையும் சரியாதான் ஜோடி சேர்த்து வச்சிருக்காரு. நீங்களும் மாமா எனக்கு ஆறுதலா இருக்கிறத விட்டுட்டு என்ன கிண்டல் பண்றீங்களா? நீங்க கிண்டல் பண்ணலமா, நீ குழந்தைத்தனமான வேலைய பண்ணிட்டு இருக்க. ராஜேஷ் ரொம்பவே புத்திசாலியான மனுஷன். அதோட இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கதான் செய்யும். என்கிட்ட குறை இருக்கு, உன்கிட்ட குறை இருக்கு. ராஜேஷ் கொஞ்சம் பிடிவாதம் தான் பிடிக்கிறாரு. அதுல இருந்து வெளியில வர முடியாம அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆர்த்தி, நீ அவருக்கு கொஞ்சம் டைம் கொடு. இது நாள் வரைக்கும் உன் பேச்சு கேட்டுட்டு வந்த ராஜேஷ் நிச்சயமா இனிமே நீ பேசுறதையும் கேட்க போறாரு. ஆனா அதுக்கு நீ காத்திருக்கணும். நீங்க சரியாதாமா சொல்றீங்க. இத பத்தி நான் அவர்கிட்ட பேசியிருக்கவே கூடாது.
நான் அவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கணும். இனிமே நிச்சயமா நான் இத பத்தி பேச மாட்டேன். சரி, ஆனா இந்த மாதிரி முகத்தை தொங்க போட்டுட்டு உட்காராத. சரி, நான் கிளம்புறேன். இல்லைன்னா உங்க அப்பா நம்ம 2 பேரையும் சரியான வாயாடிங்கன்னு திட்டுவாரு. சரிம்மா. இந்தாங்க அத்தை, உங்களோட காஃபி. ஆனா அத்தை, உங்க கை ரொம்ப அழகா இருக்கே. நீங்க மெஹந்தி வைக்கலாமே. மெஹந்தி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வயசுல நான் எதுக்கு மெகந்தி எல்லாம் போட்டுக்கிட்டு? திரும்பவும் அதே மாதிரி பேசுறீங்க. ஒரு மனுஷன் வயசானவனா இல்லையாங்கிறது அவன் மனசை பொறுத்தது. ஆமா, இப்ப உங்க வயசு என்ன? அத்த, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ ஒரு பியூட்டிஷியன். ரொம்ப நல்ல மெஹந்தி போடுவா. இந்தியாவுல எங்க கல்யாணம் நடந்தாலும் அவளதான் கண்டிப்பா கூப்பிடுவாங்க. நீங்க ஒரு நாள் டைம் இருந்தா சொல்லுங்க. நான் அன்னைக்கே அவளை வர சொல்லி உங்க அழகான கைக்கு மெஹந்தி போட சொல்றேன். அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, ஆனா அவளுக்கு டைம் இருக்கணும்ல. அத்த, அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னோட மாமியாருக்கு மெஹந்தி போடணும்னு சொன்னா போதும், எல்லா வேலையும் விட்டுட்டு அவ உடனே வந்துருவா. சந்தோஷமா இருக்கு. உன்னோட அத்தை மேல நீ ரொம்ப தான் பாசத்தை காட்டுற. அத்த, எங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. உங்களை எப்படி கவனிக்காம இருப்போம்? ஆனா எப்பவாவது ஏதாவது தெரியாம பண்ணிடுறேன். இப்ப பாருங்களேன், நீங்க கூட சரியா தான் சொன்னீங்க. வீட்ல இருக்கிற 2 மருமகளும் வெளியில போயிட்டா அப்புறம் எல்லா வேலையும் விஜய் அக்கா தலையில தான் விழுந்துரும்னு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க சொன்னதுதான் கரெக்ட்னு. ராஜேஷ் அத்தானும் ஆர்த்தி அக்காவும் வெளியில போறாங்கன்னா நான் ஏன் ப்ரோக்ராம கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை அவங்களோட ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, அதாவது அவங்க வெளியில போகலனா, நீங்க என்னையும் பிரதீப்பையும் வெளியில விடுவீங்களா? கண்டிப்பா போயிட்டு வாங்க. சரி அத்தை, அப்படின்னா நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணிடுறேன். அந்த டைம்ல கூட நாளைக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடலாம்ல. நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்னா ஆர்த்தி நிச்சயமா ராஜேஷ சம்மதிக்க வைப்பான்னு நினைக்கிறேன். இந்தம்மா, காஃபில சக்கரை அதிகமா இருக்கு. கொஞ்சம் கம்மியா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி. உனக்கு இப்பவாவது புரியுதா? உன்னோட அன்பான அருமையான ஆர்த்தி அக்கா தான் நீ இப்ப ஊருக்கு போறதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறா. ஒரு பக்கம் அவ இந்த வீட்டையே அவளோட முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கா. ஆனா நீ என்னடான்னா உன் புருஷனையே உன்னோட முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க தெரியல. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இது உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பிரதீப் எப்ப பாரு ஆர்த்தி அண்ணி ராஜேஷ் அண்ணான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். உன்னை பத்தி அவன் சின்ன கவலை கூட பட மாட்டேங்கிறான். இந்த கலியுகத்தோட லக்ஷ்மணனா இருக்கான். இல்ல அத்த, பிரதீப்க்கு என் மேல கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரு இப்ப நான் சொன்னது மேல உனக்கு நம்பிக்கை வரலனா நாமளே அதை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கலாமே. இன்னைக்கு ராத்திரி நீ உன் புருஷன் கிட்ட பேசி பாரு. நாம காலையில சந்திக்கலாம். பிரதீப் என்ன சொன்னாங்கறத நீ என்கிட்ட சொல்லு. அப்ப தெரியும் நீ சொன்னது உண்மையா இல்ல நான் சொன்னது உண்மையான்னு. என்ன பண்ணிட்டு இருக்க? மும்பைக்கு போறதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் பேக் பண்ணு பிரதீப். சரி பிரீத்தி, ஆனா உனக்கு ஞாபகம் இல்லையா, இந்த வீட்ல 2 மருமகளும் ஒரே நேரத்துல போக கூடாது. அப்படி போன ப்ராப்ளம் தான் ஆகும். ஆமா பிரதீப், ஆனா நீதான் இருக்கியே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. பிரதீப், நான் ஆடிஷனுக்கு போகலான்னு நீதானே சொன்ன. அப்படின்னா நீ என்ன மும்பைக்கு கூட்டிட்டு போவல ப்ளீஸ்? கூட்டிட்டு போக ஆசையா தான் இருக்கு. ஆனா இது எப்படி பாசிபிள்னு தெரியல. ஆர்த்தி அக்காவை தடுத்து நிறுத்திடுறேன். அப்புறம் என்ன? என்ன? ஐ மீன், நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
ஆர்த்தி அக்கா குழந்தைங்களோட சுத்தி பார்க்க நினைக்கிறாங்கல்ல, அவங்க அதுக்கு எப்ப வேணாலும் போய்க்கலாம். ஆனா பிரதீப்னா, நான் ஆடிஷனுக்கு போயே ஆகணும்ல. ஒரு தடவை இந்த வாய்ப்பு என் கையை விட்டு போயிடுச்சுன்னா திரும்பவும் எனக்கு கிடைக்காது. இல்ல இல்ல, ஸ்வீட் ஹார்ட், இது உன்னோட வேலை பத்தின விஷயம். ஆனா ராஜேஷ் அண்ணாவுக்கும் ஆர்த்தி அண்ணிக்கும் இது அவங்க லைஃபை சரி பண்ண ஒரு நல்ல சான்ஸ். உனக்கே நல்லா தெரியும்ல, ராஜேஷ் அண்ணாவும் ஆர்த்தி அண்ணியும் அவ்வளவு நல்லா பேசிக்கிறது இல்ல. அதனால இந்த சூழ்நிலையில அவங்க 2 பேரும் மும்பைக்கு போய் கொஞ்சம் மனசு விட்டு பேசினாதான் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். போது பிரதீப், எப்ப பார்த்தாலும் உன் அண்ணா அண்ணிய பத்தியே யோசி. எப்ப பார்த்தாலும் ஆர்த்தி அண்ணிதான். ஆர்த்தி அக்கா ரொம்ப ஸ்மார்ட். ஏற்கனவே ராஜேஷ் தானே மயக்கிட்டாங்க. இதுக்கு மேல அவங்க மும்பை போகணும்னு அவசியமே இல்ல. பிரீத்தி, ராஜேஷ் அண்ணனுக்கும் ஆர்த்தி அண்ணிக்கும் நான் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் ஆனா எனக்கு அநியாயம் நடக்கிறது மட்டும் நீ பாத்துக்கிட்டு நிப்ப. என் விருப்பத்துக்கு மாற நடந்துப்ப. வீட்டுல என்ன ஒரு மூலையில உட்கார வச்சிருவேன். ஆனா ஆர்த்தி அக்கா மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. வேலைக்கு போக சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களை கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா உனக்கு இத பத்தி கவலை இல்ல. நான் மும்பைக்கு போனா மட்டும் எல்லாருக்கும் ப்ராப்ளம். ஆனா ஆர்த்தி அக்காவுக்கு மும்பைக்கு போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அப்படிதானே பிரதீப் இவங்க ஏன் என்ன மட்டும் கட்டுப்படுத்துறாங்க? ஏன்னு உனக்கு தெரியுமா? நீ எப்பவுமே எனக்கு துணையா நிக்கவே மாட்டேன். பிரீத்தி, ஏதோ ஒரு விஷயத்தை எதோடய சேர்க்கிற. கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? இதுக்கப்புறம் நீ என்ன பேசினா எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் உங்ககிட்ட பேசுறதா இல்ல. பிரதீப், நீ வேணா லக்ஷ்மணனா இருக்க ஆசைப்படலாம். ஆனா நான் ஊர்மிளாவா இருக்க ஆசைப்பட மாட்டேன். நான் என்னோட சந்தோஷத்தை மத்தவங்களுக்காக தியாகம் பண்ண மாட்டேன். நான் மும்பைக்கு போவேன், கண்டிப்பா போவேன். என்னங்க, நாளைக்கு காலையில நான் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போகணும். டிரைவர் கிடைப்பாங்களா? அப்புறம் பாத்ரூமோட கதவும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. உள்ள போய் மூடிக்கிட்டோம்னா அப்புறம் யாராவது வந்து திறந்து விட்டாதான் கதவை திறக்க முடியுது. என்னாச்சு? டிரைவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நானே கூட போய்க்குவேன். இல்ல ஆர்த்தி, டிரைவர் கண்டிப்பா வந்துருவாரு. இவ மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லனா இவ்வளவு அமைதியா இருக்க மாட்டாளே. இனிமே நான் அவர்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். இப்பதானே அம்மா சொன்னாங்க அவருக்கும் கொஞ்சம் யோசிக்க நேரம் கொடுன்னு. ஆனா ஆர்த்தியும் தப்பா ஒண்ணு சொல்லல. அவ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் இல்ல, என்னால மும்பைக்கு போக முடியாது. கண்டிப்பா முடியாது. கொஞ்சம் நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. குழந்தைங்களுக்காக, அத்தை மாமாவுக்காக, உங்களுக்காக, முடிஞ்சா எனக்காகவும் யோசிங்க ப்ளீஸ். ये दिल है, ये दिल है, सब इस दिल की ही तो मुश्किल